நடுமதை போற்றி, காவேரி தாயை போற்றி. இன்றைய நாளை நடந்துகிட்டு இருக்கும்பொழுது 2 பக்கம் குருவிகள் நிறையா இருக்கு. அதனுடைய கீச்சல், குருவியின் சத்தம், கீச்சு குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது காதுக்கு. நாம் இப்போ குபேர் பண்டாருங்கிற இடத்துக்கு போகிறோம். இந்தியாவில் குபேரனுக்கு இருக்கக்கூடிய ஒரே கோயில் அதுதானா. அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் மெல்ல நடந்து. அடுத்த மூஞ்சியும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல தான் நிறையா குருவிகள் எல்லாம் உள்ளூர போகுது, ஜாலியாக இருக்குங்க. இது எனக்கு ஒரு புதிய அனுபவம். இதோ தங்கியிருக்காங்க பாருங்கள். நர்மதையே வளம் வரும் பரிக்கிரம வாசியம். குபேர் பண்டார் போகிறதுக்கு, குபேரன் கோயில் போகிறதுக்கு மீண்டும் நமக்கு நர்மதையின் கரைவழியே போவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு அமைதியாக போகிறோம். ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம நர்மதை நதி கரை தொட்டுக்கிட்டே போகணும். ஒரு நரங்கள் கூட பார்க்க முடியாதுங்க. இது போயிட்டு போய் இது பிளாஸ்டிக் பொருளே பயன்படுத்திட்டு போட்டு போகிறாங்க. நான் படிச்சுட்டு தான் போட்டு போவான். அவன் படிச்சிருப்பான், நிறையா படிச்சிருப்பான். இப்போ தான் இப்படி இல்லையா. ஆனால் இவங்களோட பண்பாடு இந்த நதிக்கரையில் கழிவு கிடையாது. ये रास्ता है क्या है? ये नहीं है कुबेर भंडार को. थैंक यू मैया. எப்படி இருக்கு பாருங்க கரை. தண்ணி அப்படியே மோதி கரைஞ்சி 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 இவ்வளோ பெருசு இருக்குதுங்க. தரையிலேருந்து பூமியிலேருந்து ஒரு 50 அடி கரைஞ்சி எடுத்து அந்த வழியில் நர்மதை ஓடுறான். எதிர்கரை அப்படி கிடையாது, சமமாக இருக்குது ஓரளவு. இதுதான் கரை உயர்ந்து இருக்குது அங்கேயிருந்து இது வரைக்கும். நேற்றுலாம் அப்படி தான் நடந்தோம் இல்லைங்களா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 60 சென்ட் வச்சுருக்கேன். நமக்கு இதோட என்ன வேலை, இது மட்டும் பாருங்கள். அடிக்கடி என் மூஞ்சியும் பார்த்து கொண்டிருக்க உங்களால் மறந்து போயிடக்கூடாதுல்ல. தெரிகிறதா இரவில் தான் அவர்களுக்கு ஆட்டம். இரவில் ஆட்டம்.
எல்லாம் தலைகள் தங்கிட்டு இருக்கு. இறைவனோட படைப்புல கிரியேஷன்ல இப்படி ஒரு சித்திரம். நர்மதையே வாழ்க. கிளிகள் இருக்கு. நல்லா நீர்வளம் இருக்கிறதுனால எல்லா செடிகளும் பூத்து குலுங்கி நல்லா வளருது. பனி வேறு கொட்டுதுங்களா, அது பனி ரொம்ப நல்லா இருக்கும், ஈர்த்துக்கும், பசுமையை கொட்டும். அப்படியே பிப்ரவரி மாதம் இதெல்லாம் காஞ்சி போயிடும். அது போய் இலையுதிர் காலம், வசந்த காலம். இப்படிப்பட்ட சாலையெல்லாம் நான் வேற எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. இப்போல்லாம் அனுபவிக்க கிடைக்குமா? காலம் பூரா இயந்திரத்தனமாக வேலைக்கு போயிட்டு கண்ணா அப்படான்னு விரட்டிக்கிட்டு வண்டியை போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு பஞ்சு மிஷினில் பஞ்சு அடிச்சுட்டு போய் பான்னு உட்காந்துக்கிட்டு என்னை வழி நடத்துவர் காஞ்சி மகா பெரியவர். அவருக்கு எல்லாம் தெரியும். போடான்ட்டு விட்டார். இது ஒன்று கத்துதுங்க. அப்புறம் இது 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 என்ன பறவையோட குரல் சத்தம்? எனக்கு ஏன் ஒன்றும் தெரியல. ஐயாவு தனியாக இவர் உட்காந்து கத்துறாரு. என்னங்க இது? தன்னந்தனியா ஏக ஆனந்தம். இது ஒரு புதிய அனுபவம். நல்லா பறவைகளுக்கு ஒரு இடம் தாங்கலுங்க. தூத்தனாங்குருவி எல்லாம் தானறிஞ்ச பாஷையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மடைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சி வரும், வானம் கருக்கையிலே மஞ்சக்காணி நிறைஞ்சி வரும். அம்மன் கோயிலுக்கு தனியாக ஒரு புறா இருக்குது. இலை தெரியிட்டு இது புறா தான். இது அழகு அழகு காட்டின் அழகு. பிஸியான மாநகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு திடீர்னுட்டு நருமதையின் வடகரையில் இப்படி ஒரு ஆனந்தம். இதெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க. இதுக்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும். அப்படியே காஞ்சி பரமாச்சார் காலடியை திருவடி அப்படியே காலில் விழுந்துடணும். அப்படியே சரணாகதி, நீயே எனக்கு கதி. இதுக்கு பேர் தான் வளம் வருதல். அவளை தொட்டுக்கிட்டே நடக்கிறோம். இந்த தாத்பரியம். அங்கே ஒரு பாலம் பிரிட்ஜ் இருக்குது. அதுவும்
பொய்ச்சாங்கிற பின்னாடி தான் பொய்ச்சான்னு இருக்குங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. யூடியூப்பில் போய் பாருங்கள். சொர்க்கம், பாரடைஸ். நம்ம தென்கரையில் வரும் பொழுது பகல் 11 மணி போல இருந்துச்சு. அப்படியே தாண்டி போயிட்டோம், விறுவிறுன்னு நடந்து போயாச்சு. ஏன்னா அது உங்களுக்கு வளைஞ்சி போகும் இந்த இந்த இடத்துலலாம். இப்படி நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஏதாவது 2 in 1, ரெண்டுத்தில் ஒன்று அங்கே போனாக்கா இங்கே வரக்கூடாது, அங்கே போனாலும் இங்கே வரணும். அது நானாக வகுத்துக்கிட்டது. நாம் சென்று கொண்டிருப்பது குபேர் பண்டார், குபேர் மகாதேவ், குபேரனின் கோவில். அருமையாக ஒரு பூத்து புரிஞ்சு இருக்குது. செம்பருத்தி. தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். சரவணெல்லாம் வருவான், எழுதவோ படிக்கவோ தெரியாது, அவனுக்கு ஆர்வ மார்க்கு தான் அவனுக்கு ஒரு அடையாளம். ஓகே, புண்ணியவான். அவன் குழந்தை குட்டியெல்லாம் சௌக்கியமாக வாழணும். நாம் என்ன செஞ்சோம்? தஞ்சாவூரில் பிறந்து பெரிய கோயில் கட்டினேனோ, ராஜராஜனுக்கு சேவகம் செய்தேனோ, அப்படித்தான் பாலகுமாரனும் காஞ்சி மகா பெரியவரும் கூப்பிட்டு வைத்து கூறினார்கள். தந்தை, முன் தந்தை, இந்த பிறப்பின் நோக்கம், இத்தனை வயது இந்த வயது இப்போ எப்படி நடக்கும், அதை விட ஏ கிளாஸ். நர்மதை வாழ்க்கை, காவேரி வாழ்க்கை. भोजन हो गया? மணி 11:45 போயிட்டுருக்கோம். என்னருமை நேயர்களே, நாம் இப்பொழுது நர்மதையை மிக அருகில் இருந்து பார்க்க போகிறோம். இதுதான் நர்மதை, இதுதான் நர்மதை. அந்த பக்கம் தெரியுது உங்களுக்கு சாத்பூரா மலைத்தொடர். சாத்பூரா சாத்னா 7 மலை இருக்கும். அதில் நம்ம ஊரில் திருப்பதியில் 7 மலை சொல்கிறாங்களா, அது போல் 7 மலை. நல்ல இங்கே வெங்கடாஜலபதி இல்லை, இங்கே வெங்கடாஜலபதி இல்லை, இருந்தாலும்
அதுக்கு ஒரு அவ்வளோ கலையா அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கு. இதுல அப்படியே ஒரு காடு எப்படி எவ்வளோ நல்ல விஷயங்கள் எவ்வளோ தண்ணி எவ்வளோ தண்ணி. ஸோ நம்ம திருப்பி இந்த நர்மதா பக்கத்துலேயே வந்துட்டோம். ஓ போட் தேக்க பூரா ஒத்துக்கோ. கரெக்ட் போயிட்டோம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைட் அடிக்கும். இந்தியன் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா துண்டு, அது கடலில் உங்களுக்கு கீழே பச்சை வெள்ளை மேலே ஆரஞ்சு கலரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சப்ஜெக்டை சொல்லும். விடுதலை போராட்டங்கள் அது சொல்லும். அது இப்பெல்லாம் 7:30 ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். மே மாதம்லாம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். ஏப்ரல்லாம் பாருங்க. நர்மதை அடிச்சுக்கிறோமே. அன்னை நர்மதை வாழ்க, காவேரி வாழ்க. நர்மதே தெரியுது பாருங்க. ஒரு வகையில் நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். இதை பார்க்கணுன்னு இருந்தோம், பார்த்துட்டோம் இல்லையா? पकड़ बिस्किट खाने के लिए। बेटी नहीं चाहिए बिस्किट है? बिस्किट अंदर नहीं लो ने நீங்கள் பார்க்கணுன்ட்டு இருந்திருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க. இந்த எபிசோட் பெருசாக தான் போகும். உண்மை நிச்சயமாக எனக்கு இது ஒரு பிளானில் இது கிடையாது. நம்ம ரூட்டு கொஞ்சம் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி அந்த மனுஷன் டபக்குன்னு உள்ளுக்குள்ளே வந்து இதுவாக வந்துட்டார். நல்லது தானே. நீங்களாம் பார்க்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இது சின்ன பிள்ளையா மாறிடுவோம். कितनी मौसी देख दे दे दिया काकड़ी कितनी 20 रुपये कितनी 20 रुपये कितनी நிலக்கடை பரூச் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நாம பழம் தப்பு கிடையாது. நர்மதை தாண்ட தான் கூடாது. இப்போ நம்ம இது பணம் தீரா குபேர் பண்டாய் பணம் தீரா அது போல தான். நர்மதை நம்ம தொடுறோம், அவ்வளோதான். ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி நர்மதை என் அருமை நர்மதை. இங்கே இருக்கிற மலை விந்திய மலை, அங்கே இருக்கிற மலை சத்பூரா பார்த்துக்க.
உங்களுக்காக தான் இந்த ட்ரிப்பு. நீங்கள் விருப்பப்பட்டுருக்கீங்க யாரோ, அதனால தான் வந்து. ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டேன் இதெல்லாம். நம்ம மேலே மேலே போக போகிறதில்ல. கீழே மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பிடுறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மஸ்த் மதராசி யூடியூப் சேனலை தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நருமதைங்க, என் அருமை நருமதை. எப்படியாப்பட்ட கட்டடம் பாருங்கள். இதெல்லாம் நம்ம சொத்து. விந்திய மலை, சாத்புரா மலை. 10 நாளைக்கு முன்னாடி அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணணும். बस கழிவுடிக்கும் போது ஞாபகம் வருது. அன்றைக்கி அங்கே நாங்கள் 5 மணிக்கெலாம் போய் நிற்கும் போது ஒரு லைட்டு இல்லை, ஒரு தண்ணி வசதி கிடையாது. இதுக்கு யார் பொறுப்பாளர்னு கேட்டு அவங்களுக்கு இந்த செய்தி போகணும். அவங்க சரியான இது சரி நம்மளால் முடியாது இருக்கா. இப்போ இராணுவத்தில் எப்படி ஒரு பணம்லாம் போடுறாங்க கேட்டாக்கா, நீரோட்டம் எங்களுக்கு எப்படின்னு தெரிய மாட்டேங்குது. கப்பல் இருந்து போட்டு வந்து எங்கே நிற்கிது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் நம்மள்கிட்ட சயின்டிஃபிக்கில் எல்லா விவரங்களும் நம்மள்கிட்ட இருக்குது. என்னைக்கு எவ்வளோ தண்ணி நிற்கும், எந்த இடத்துல நிற்கும், எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. பாருங்க, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமையின் சிலை. The making of the world's tallest statue, the Statue of Unity. சரித்திரம் பூரா இருக்குங்க. திறந்தப்ப எவ்வளோ பெரிய தலையெல்லாம் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க நினச்சாக்கா 2 நாளில் நம்மளை யாத்திரிகைகளுக்கு வசதி பண்ணி கொடுத்துடலாம். இந்த செய்தி அவங்களுக்கு போனிச்சா என்னன்னு தெரியல. ஆனால் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கவனிச்சிட்டு இருக்குது. அவங்களாச்சும் சொன்னாக்கா நல்லது நடக்கும். நமக்கு நல்லது நடக்கும். ஏழைப்பாளைகளுக்கு நல்லது நடக்கணும். கடை நிலைமை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க விவசாயிகள். அவங்கெல்லாம் கோதுமையும் அரிசியும் கத்திரிக்காயும் செஞ்சதுனால தான் நமக்குலாம் கத்திரிக்காய் கிடைக்குது. அவங்கெல்லாம் உதாசீனப்படுறது. அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அன்றைக்கி சொன்னால் கோவம். ஒவ்வொரு கட்டமாக உருவாகிருக்கு பாருங்க இது வரைக்கும். அப்போ இது வரைக்கும் எப்படி ஒரு சிந்தனை பாருங்கள். இது ஒரு இன்ஜினியரிங், இது ஒரு தொழில்நுட்பம். அது மேலே ஏறின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அருமையாக இருக்கும். நம்ம மஸ்த் மதராசி யூடியூப் சேனல் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. ஈஸியாக எல்லாம் பார்க்குறீங்க. நிறையா யூடியூப் சேனல் பார்த்துருக்கலாம். இதை தொடர்ந்து பார்த்துட்டு திடீர்னு உள்ளுக்குள்ளே பூந்து இப்படி ஒரு இதை பார்க்குறோம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல வாய்ப்பு. நான் உண்மையிலே நினைக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு இதோட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஆமாம், எல்லா சரித்திரமும் இருக்குங்க அவரை பற்றி, பட்டேலை பற்றி. கோல்கா கோல்சால் ஓரோகுலி. Other goddesses pop out. They follow
Wasade, Kudisai, Log, people. Sava. இதெல்லாம் பழங்குடியினர் அவங்களுடைய இதை காமிக்கிறாங்க. People. Mammals, Palutinum, Sulpaneshwar. 10 நாளைக்கு முன்னாடி வந்தது நம்ம சூல்பனேஸ்வர் காடி. இத்தனையும் இந்த நம்ம வந்தோமே அந்த காட்டில் இருக்குது. காட்டுப்பன்றி, சேவல், பட்டாம்பூச்சி, குருவி, கரடி, ஓணை, கொக்கு, குரங்கு. குரங்குல எத்தனை வகை இருக்கு? சிக்காரா, சிறுத்தையை பாருங்க. பட்டாம்பூச்சி, ஈகோ டூரிசம், வீல் கரடி வளர்ப்பர்ஸ். நம்ம இது வாங்கியிருந்தோம்னாக்கா இப்படி தான் போகணும் மேலே போய் பார்க்குறதுக்கு. எக்ஸ்பிரஸ் என்ட்ரி விசிட்டர்ஸ். சர்தார் பட்டேல், இரும்பு மனிதர், இந்தியாவின் முதல் துணை பிரதமர். நேருவுக்கு அடுத்து அவர் ஒரு வக்கீல், ஒரு வழக்கறிஞர், காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர். 2 பேருடைய தாய்மொழியும் குஜராத்தி. இந்த பாருங்க, காந்திஜி along with Sardar Patel accompanied by Sardar's daughters Maniben, the 2 leaders epitomize memorable Guru Shishya teachers student relationship. அந்த இவர் இறந்த பிறகு இந்த அம்மா காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ் தோக்கடிச்சிச்சு இந்த அம்மாவை மணிப்பால். அப்படியே உண்மையாக இருந்தாங்க, எளிமையாக இருந்தாங்க. அப்படியாப்பட்ட தலைவர்கள் அவங்களுடைய மக. அப்படி ஒரு உங்கள் ஹிஸ்ட்ரியெலாம் பார்த்தா ரொம்ப ஆர்வமாக இருக்கும். சன் ஆஃப் சாயில் எப்படி இருக்காரு ஆரம்பத்தில். மோட்டிகலால், இதுதான் முக்கியமான இடங்க. மணிபென் அண்டு தயாபாய் அவங்க மக. காங்கிரஸ் தலைவர்கள் இவங்கெல்லாம். நாடு விடுதலை பெறுறதுக்கு இவங்கெல்லாம் பட்ட பாடு. வீர் வித்தல்பாய், बेटा बेटा ये पकड़ो, बेटा ये पकड़ो, बेटा ये पकड़ो. मला 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 मला
நர்மதை நதி. எவ்வளோ நீண்டு விசாலமாக ஓடுது பாருங்க. 3ஆம் தேதி மத்தியானம் 2 மணி போல் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்த ஞாபகம் இருக்குங்களா? வீடியோ எடுத்த ஞாபகம் இருக்குங்களா? அந்த இடம் தான் அது. இப்போ நம்ம கருடேசிங்கிற இடத்துக்கு போகிறோம். நைட் அங்கே தங்கிட்டு हाथ में ले ली नहीं थाली हो तो नहीं बात खत्म